தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே நிபுணரான கிராண்ட் மாஸ்டர் கோதண்டம் அவர்களை சந்திப்போம். தீரன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே நமது உன்னதமான கலை, நமது கலை, நமது தமிழகத்தின் கலை. தமிழகத்திலிருந்து, குறிப்பாக காஞ்சியிலிருந்து போதி தர்மா அல்லது போலி தர்மா அல்லது தர்மதாஷி என்று அழைக்கப்பட்ட புத்த பிச்சுவால் இக்கலை அக்காலத்து நம்மால் செய்யப்பட்ட அடிமுறை, குத்துவரிசை போன்ற பல கலைகளை கொண்ட ஒரு குழுவை நமது போதி தர்மா அவர்கள் சீனா வழியாக ஒக்கினவன் தீவிற்கு சென்று கொடுத்தார்கள். ஒக்கினவன் தீவில் அதற்கு பெயரிட்டு கராத்தே என்று அழைத்தார்கள். கரா என்றால் எம்டி, தே என்றால் ஹேண்ட். ஸோ எம்டி ஹேண்ட், கராத்தே ஹேண்ட், கராத்தே என்ற ஒரு பொருள் உதவி, ஒரு தலைப்பு அங்கு கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்பின் மூலமாக கராத்தே என்பது உலகம் முழுவதும் பரவியது. அந்த கராத்தேவானது அக்காலத்தில் ஒக்கினவன் தீவில் வாழ்ந்த பல மாஸ்டர்கள், குறிப்பாக நகாத்தே, தொமரித்தே போன்ற நகரத்தில் உள்ள மாஸ்டர்கள், அவர்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு தெரிந்த அவர்களுடைய ஹைட், வெயிட் அதற்கேற்றாற்போல் அவர்களுடைய டெக்னிக்குகளை வடிவமைத்து அதை ஷிட்டோரியோ, வாடோரியோ, கோஜோரியோ, ஷோட்டோகான்ட்ரியோ என்று 4 விதமான மேஜர் ஸ்டைல்களை உருவாக்கினார்கள். அந்த 4 மேஜர் ஸ்டைல்களில் நான் பயிற்சி செய்வது ஷிட்டோரியோ என்பது கென்வா மொபனி என்ற அந்த காலத்து மாஸ்டர் உருவாக்கினார். ஒரு சொல்வடையும் உண்டு. கென்வா மொபனி காலத்திலேயே குசுகோமா என்ற ஒரு கராத்தே மாஸ்டர் வாழ்ந்தார். இவர்கள் இருவரில் யார் இந்த ஷிட்டோரியோவை உருவாக்கினார்கள் என்ற ஒரு சொல்வடையும் இன்றும் நிலவி வருகிறது. அதில் கென்வா மொபனி உருவாக்கிய ஷிட்டோரி என்ற வார்த்தையாவது அவர் பயின்ற இட்டோசு ஆங்கோ, அதை ஷி என்று அழைக்கலாம். இன்னொரு மாஸ்டர் இகாஷி ஒன்றியோ, அதை டோ என்று அழைக்கலாம். ஸோ அந்த ஷி, டோ இரண்டையும் சேர்த்து ஷிட்டோரியோ என்ற பெயரை வைத்து ஷிட்டோரியோ என்ற மாபெரும் கலையை இந்த உலகத்திற்கு அவர் அழைத்துவிட்டு சென்றார். அந்த ஷிட்டோரியோ கராத்தேவை நான் கடந்த 45 ஆண்டுகளாக பயிற்சி செய்து வருகிறேன். அந்த கராத்தே கலையில் உள்ள கத்தாக்கள் என்பது உயிர் நாடி, ஒரு கலையின், தற்காப்பு கலையின் உயிர் நாடி என்பது கத்தாக்கள் தான். அந்த கத்தாக்களை கடந்த 40 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து அந்த கத்தாவை அதில் என்னென்ன அடங்கியிருக்கிறது என்று நான் பார்க்கும்போது அந்த கத்தாவிற்குள் புங்காய் எனப்படும், அதாவது ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு பெயர் உள்ளது, ஒவ்வொரு அடித்தலுக்கும் ஒரு பெயர் உள்ளது, ஒவ்வொரு குத்துதலுக்கும் ஒரு பெயர் உள்ளது, ஒவ்வொரு காலால் உதைப்பதற்கும் பெயர் உள்ளது. இவ்வளவையும் சேர்த்து அதை ஒரு காம்பினேஷனாக கொண்டு வந்து அந்த காம்பினேஷனை அந்த கட்டாவுக்குள் செலுத்தி அந்த காம்பினேஷனுக்குரிய புங்காய், அதாவது எதற்காக அந்த காம்பினேஷனை செய்வது என்பதுதான் கத்தாவாகும். அந்த கத்தாக்கள் சித்தோரியோவிலே தான் அதிகமான கத்தாக்கள் உள்ளன. அந்த அதிகமான கத்தாக்களில் மொத்தம் 67 கத்தாக்கள் நான் அதை பயிற்சி செய்து அதில் 20 கத்தாக்களை எடுத்து நான் தெளிவுபடுத்தி அதை ஆராய்ச்சி செய்து மாஸ்டர் படுத்தினேன். கராத்தே கலையானது 1960களில் ஜப்பானிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அப்படி 1960களில் இறக்குமதி செய்யப்பட்ட கராத்தே கலையானது இன்று ஆலமரம் போல் வளர்ந்து தனது விடுதிகளை விட ஆரம்பித்து விட்டது. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஆலமரம் என்று? 1960களில் 4 ஸ்டைல்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் இன்று அந்த 4 ஸ்டைல்களிலிருந்து 40 ஸ்டைல்களாக உருமாறி பல கராத்தே போட்டிகளை மாவட்ட அளவில், தேசிய அளவில், ஆசிய அளவில், சர்வதேச அளவில், உலக அளவில் பல நிலைகளில் இன்று கராத்தே போட்டியானது உலகத்தில் ஒவ்வொரு பகுதியும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான கலையானது இந்தியாவில்
கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 25 லட்சம் பேர் அதுக்கு மேலான மாணவ மாணவிகள் பயில்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் 10 லட்சத்திற்கு மேலாக பயின்று வருகிறார்கள். இந்த கலையின் நன்மைகள் என்ன என்று கேட்டால், இந்த கலையானது நமக்கு கான்சன்ட்ரேஷன், கான்ஃபிடென்ட், நம் உடல் பலத்துடனும் வளத்துடனும் எப்பொழுதும் எதையும் சிந்திக்கும் திறனும் தைரியமாக எந்த பிரச்சனையும் நாம் சமாளிக்கும் திறனையும் இந்த கராத்தே கலையிலிருந்து நம்மால் பெற முடியும். நான் பெற்று வருகிறேன். அம்முறையில் நான் 10 கத்தாக்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து அதை இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே முதலாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடுத்து அதற்குரிய அந்த தொழில்நுட்ப வார்த்தைகள், டெக்னிக்கல் வேர்ட்ஸ், அதை அப்படியே ஜப்பானிய மொழி எழுதியும் அதை அப்படியே பயிர் செய்து காண்பித்தும் மக்களுக்கு சென்ற 4 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். அதனால் கராத்தே கலையானது உன்னதமான கலை. நம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்று பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கலையாகும். இத்தனை ஆண்டு காலத்தில் கராத்தேல உலக அளவில் என்னென்ன சாதனையை படைச்சிருக்கீங்க? கடந்த 45 ஆண்டுகளாக கராத்தே கலையை பயிற்சி செய்து 55,000 மேலாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து தேசிய, ஆசிய, சர்வதேச, உலக அளவில் பதக்கம் பெற்ற மாணவிகளை உருவாக்கினேன். 1980ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் என்னை பாராட்டினார். 1999ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் பாராட்டினார். 1994ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் ஜெ. ஜெயலலிதா அவர்கள் 3,68,000 ரூபாய் பணம் கொடுத்து என் தலைமையில் கோக்குனோ இந்தியன் அணியை கனடாவுக்கு அனுப்பி வைத்து நாங்கள் 2 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தேன். சார், நுஞ்சாக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார் சேஃப்டி நுஞ்சாக்கு? நீங்கள் கேட்ட கேள்வியானது நுஞ்சாக்கு. ஆனால் இன்று உலகில் அநேகம் பேர் அதை நஞ்சாக்கு என்றே உச்சரிக்கிறார்கள். ஏனென்றால் நுஞ்சாக்கினுடைய வரலாறு இன்று வரை ஆதாரபூர்வமாக எதுவுமே தெரியாது. சீனர்களால் இந்த உச்சரிப்பை கொண்டு வர முடிந்தது. அதை நாம் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நூன் சாக்கு, NOON, நூன் சாக்கு என்றுதான் அதை உச்சரிக்க வேண்டுமே ஒழிய நஞ்சாக்கு என்று உச்சரிக்கக்கூடாது. என்றால் நுங்கம்பாக்கம் NUNG, நுங்குநன், அதை நங்கு என்று கூறுவதில்லை. அதே மாதிரி இது நுஞ்சாக்கு என்று தான் கூற வேண்டுமே ஒழிய நஞ்சாக்கு என்று கிடையாது. அடுத்து ஒரு சில தற்காப்பு கலைஞர்களுக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் நுஞ்சாக்கு என்பது ஒக்கினவன் தீவில் பயிற்று வருகிற ஒரு ஆயுதம் என்பது என்றுதான் தெரியும். 1977ஆம் ஆண்டு என்டர் த டிராகன் என்ற திரைப்படத்தில் தற்காப்பு கலை வல்லுனர் புரூஸ்லி அவர்களால் பயன்படுத்தப்பட்ட நுஞ்சாக்கு, அதாவது 2 மர உருளைகள் நடுவில் உலோக செயினால் செய்யப்பட்ட அந்த நுஞ்சாக்கு என்று அந்த படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை அவர் புரூஸ்லி அவர்கள் மறைந்தாலும் அந்த நுஞ்சாக்கு என்பது இன்னும் மறையாமல் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இப்போ அந்த நுஞ்சாக்கின் அடிப்படையில்தான் நான் சேஃப்டி நுஞ்சாக்கை உருவாக்கினேன். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. 1992ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியாவில் ஃபியூமோ டிமோரா என்ற ஜப்பானிய தற்காப்பு கலைஞர், அதாவது கொபுடோ மாஸ்டர், அவருக்கு எல்லா ஆயுதங்களும் அத்துப்படி. அங்கு நான் தங்கி பயிற்சி பெறும்போது மரத்தால் செய்யப்பட்ட அந்த சேஃப்டி நுஞ்சாக்கு நான் செய்யும்போது என் பின்னந்தலை, எல்போ, டென்னிஸ் எல்போ என்று கூறுவார்கள், அந்த இடத்தில் அடிபட்டு எனக்கு பெரிய வேதனையை கொடுத்தது. வலியை நான் பொறுத்து கொண்டேன். எதற்காக? கலைக்காக, சேஃப்டி நுஞ்சாக்கினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் இது இப்படியே தொடர்ந்தால் எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தவுடன், சரி, இதற்கு மாற்றாக நாம் ஒன்றை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று 1992ஆம் ஆண்டு நான் ஆரம்பித்தேன்
என்னுடைய ஆராய்ச்சியை. அதிலிருந்து 2005 வரை ஆராய்ந்து அதற்கு ஃபோம் மற்றும் ரப்பரில் சேஃப்டி நுண்சாக்கை உருவாக்கினேன். கத்தாப், டீம் கத்தாப், குமித்தேக், டீம் குமித்தேக், ஓன் ஸ்டைல். அது மட்டுமில்லாமல் டார்கெட் பிராக்டிஸ், அதாவது குறிவைத்து அடிப்பது. நுண்சாக்கள் முக்கியமானது என்னவென்றால், ஒருவரை அடிக்கும் பொழுது அடித்த 2 உருளைகளில் ஒரு உருளை மறுபடியும் நமது கைக்கு வந்து தீர வேண்டும். அப்படி செய்தால்தான், அப்படி பயிற்சி செய்தால்தான் அது நீங்கள் நுண்சாக்கு உடைய நிறைய கற்றுக்கொண்ட ஒரு மாணவராக கருத முடியும், இல்லையேல் கருத முடியாது. அதனால் அவ்வளவும் செலுத்தி 2005ஆம் ஆண்டு அமைச்சர் முன்னிலையில், மக்கள் முன்னிலையில் செய்து காட்டினேன். ஆனால் எனக்கு திருப்தி ஏற்படவில்லை. மறுபடியும் என்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தேன். சென்ற ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நீதிபதி, நடிகர், கல்வியாளர், அரசியல் தலைவர்கள் நடுவில் மறுபடியும் அதே கத்தாப், குமித்தே, டீம் குமித்தே அண்ட் டார்கெட் பிராக்டிஸை செய்து காண்பித்தேன். எனக்கு முழு திருப்தி கிடைத்தது. அதன் பிறகு அந்த சேஃப்டி நுண்சாக்கில் டெக்னிக், அந்த டெக்னிக்கை எப்படி செய்வது அப்படின்னு முடிவெடுத்து அந்த டெக்னிக்கை உள்ளடக்கிய கத்தாக்களை உருவாக்க ஆரம்பித்தேன். இதுவரை எனக்கு தெரிந்து 45 ஆண்டுகால வாழ்க்கையில் தற்காப்பு கலை பயிற்சியில் ஜப்பானியை தவிர யாருமே கத்தாக்களை உருவாக்கவில்லை. நான் கடந்த 20 ஆண்டுகள் கடும் முயற்சியிலும் உழைப்பினாலும் 16 கத்தாக்களையும் 2 சேஃப்டி நுண்சாக்கு செய்யக்கூடிய கத்தாக்களையும் உருவாக்கியுள்ளேன். ஆனால் கத்தா என்பது கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ சுலபமாக தெரியும். ஆனால் செய்யும்போது அதனுடைய பலன் மிகவும் அபாரமாக இருக்கும். செய்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இவைகளையும் செய்துள்ளேன். ஸோ நீங்கள் கேட்ட நுண்சாக்குக்கும் சேஃப்டி நுண்சாக்கும் இன்னும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் இதோடு இதை சொல்கிறேன். மறுபடியும் அந்த நேரம் வரும்போது மற்ற வித்தியாசங்களை நாம் பார்ப்போம். உலகம் முழுவதும் நுண்சாக்கை பற்றி தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இன்று உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் நுண்சாக்கை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் நுண்சாக்கை பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் தான் அந்த நுண்சாக்கை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதுவும் சில மாதங்கள் தான். ஏனென்றால் மரத்தாலோ அல்லது உலோகத்தாலோ செய்யப்பட்ட, உருளையால் செய்யப்பட்ட அந்த நுண்சாக்கானது செய்யும்போது அவர்களுக்கே அடிபட்டு பாதிப்பை ஏற்படுத்துவதால், நான் பல நாடுகளுக்கு சென்றுள்ள போது பார்த்ததில் சிலர் அவர்கள் வீட்டு பரன் மேலேயும் பலர் கட்டிலுக்கு கீழேயும் என்னை போல் தற்காப்பு கலையில் விருப்பமுள்ளவர்கள் அவர்கள் வீட்டு ரிசப்ஷன் ஹாலிலும் மாட்டியுள்ளதை பார்த்தேன். மற்றும் அந்த நுண்சாக்கிற்கு சரியான முறையான சிலபஸ் கிடையாது. பயிற்சி கொடுக்க சரியான ஆசிரியர் கிடையாது. அடுத்து நுண்சாக்கானது வியாபார ரீதியாக கடையில் விற்கப்படுகின்ற ஒரு பொருளே ஆகும். கடையில் விற்பவர் தனக்கு லாபம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையை தவிர, அந்த நுண்சாக்கானது இந்த நீளத்தில் இருக்க வேண்டும், இந்த வெயிட்டில் இருக்க வேண்டும், இந்த கயிறு இந்த நீளத்தில் இருக்க வேண்டும், அல்லது செயின் இந்த நீளத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் கருதுவது கிடையாது. அதனால் நுண்சாக்கிற்கு உலகத்தில் யாருமே சிறிது நாள் சில மாதங்கள் பயிற்சி செய்துவிட்டு அதை வைத்து விடுகிறார்கள். மேலும் கூறப்போனால் அந்த நுண்சாக்கிற்கு முறையான எந்த சான்றிதழும் யாரிடமும் கிடையாது. அவர்கள் செய்வது எதற்காக செய்கிறார்கள் என்றால், ஃபேஷனாகவோ வீட்டில் செய்யும்போது பலர் பார்த்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில பேர் ஃபேஷன், சில பேர் தங்களுடைய விருப்பத்திற்காக சுற்றுதலையே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அந்த சுற்றுதலே இருக்கும்போது அதில் முறையான எந்த டெக்னிக்கும் இல்லாததினால், யாரும் ஆராய்ச்சி பண்ணாததினால் அந்த நுண்சாக்கானது உலகம் முழுவதும் தெரிந்திருந்தாலும் சில நூற்றுக்கணக்கானவர்களே பயிற்சி செய்கிறார்கள். ரவுத்ரம் நிகழ்ச்சியில் ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்.